வணக்கம். வெல்கம் டு அர்ச்சனா சமையல். இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு கடையில் தாங்க பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது முதல்ல கழுவி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் ஒரு கப்பு நிறைய துவரம்பருப்பு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. 3 விசில் வந்தால் போதும். இது வேகிறதுக்குள்ளே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு வெங்காயமும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துடலாம். நல்லா தண்ணி இழுத்துடுங்க. விலை மலிவில் கிடைக்கிற நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இது. கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த கீரையை வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருளை வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும். மூடி போட்டு எடுத்திங்கனாலே வெந்துடும் கீரை. இப்போது இதை ஒரு கல் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே கடையலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம வெந்த பருப்பும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் கல் சட்டியில் நம்ம கடையிறது அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. என்ன தான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் கல் சட்டியில் போட்டு நம்ம கடையும் போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேணால் கூட கடைஞ்சிக்கோங்க. பட் முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு தான் கடைய முடியும். மதியம் லஞ்சுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இது. இது கூட நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கும் போதெல்லாம் இந்த கீரையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடி கொட்டுற பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.